Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Plus 1க்கான Commerce Unit 2 Forms of Business Organizationல Chapter 4 Sole Proprietorship பற்றி இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என்ன பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அவங்க எதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் இல்லைனா கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தோம். இண்டஸ்ட்ரினா என்ன, காமர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், காமர்ஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து தே கேரி ஆன் எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அது வந்து இட் மே பி ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த சிங்கிள் பர்சனாக இருக்கலாம் ஆர் குரூப் ஆஃப் பர்சன்ஸாக இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிங்கிள் பர்சனாக ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கலாம், இல்லைனா குரூப் ஆஃப் பர்சன்ஸ் சேர்ந்தும் ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து ஒரு ஃபார்மலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை பேஸ் பண்ணி தே வில் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். ஸோ எல்லா பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்க்கும் என்ன அப்படின்னா, ஒரு செப்பரேட் பிஸ்னஸ் யூனிட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அவங்களுக்கு வந்து செப்பரேட் ஓனர்ஷிப் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் வந்து என்னென்னா, they will buy and sell the goods and services, and it will be owned by one person or group of persons, and it will be managed by the set of policies. இதுதான் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ they will be engaged in the exchange of goods and services for the money. ஸோ அந்த அவங்க when they deal with the goods and services ஒரு ரெகுலர் பேசிஸில் பண்ணாங்க அப்படின்னா அதை தான் நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் என்னென்னா, டு ஏர்ன் த ப்ராஃபிட். ஓகே, அதில் வந்து தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஸோ திஸ் இஸ் அபவுட் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை பற்றி என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்போ இதில் இந்த சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும். ஓகே, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னாலும் சோல் ட்ரேடர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, இதில் என்னன்னா, இண்டிவிஜுவல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோல் அப்படின்னா சிங்கிள். ஓகே, சோல் ப்ரொப்ரைட்டர்னா ஒரு சிங்கிள் பர்சன் who owns, manages and controls a business. ஸோ ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்து அவரே ஒரு பிஸ்னஸை சொந்தமாக ஓனராகவும் அவரே மேனேஜ் பண்ணி அவரே கண்ட்ரோல் பண்ணார்னா அவரை தான் நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரே வந்து he will introduce his own capital. அவரோட கேபிட்டல்னால் முதலீடு. அவர் என்ன பண்ணுவார், தன்னோட சொந்த பணத்தை முதலீடாக போட்டு தான் அவர் ஆரம்பிப்பார். ஓகே, அதுக்கப்புறம் he uses his own skill and intelligence. ஓகே, இதில் வந்து பிஃபோர் தட் the definition of sole proprietorship பார்க்கலாம். இது வந்து this is a definition given by J.I. Hansen அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்க ஒரு J.L. Hansen. Sole trader is a type of business unit where a person is solely responsible for providing the capital, for bearing the risk of the enterprise and for the management of the business. ஸோ இதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோல் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் தான். இதில் ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஹோலாக ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருப்பார்னா, தன்னோட முதலீடை போடுறது, அந்த முதலீடுலேருந்து அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, he is responsible for bearing the risk of the enterprisesனால் என்ன, ப்ராஃபிட்டாக இருந்தால் அது ரிஸ்க் கிடையாது, லாஸாக இருந்தால் அது ரிஸ்க்கு தானே. ஸோ அந்த மாதிரி லாஸ் வந்தாலும் அந்த ரிஸ்கையும் அவரே இண்டிவிஜுவலாக பேர் பண்ணுறது தான் சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சோல் ட்ரேடர் என்னென்ன பண்ணுறாரு, he will put his own capital, அவருடைய ஸ்கில் அவருடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை அவரே சோலாக பார்த்துப்பார். அண்ட் அதனால் வர ரிசல்ட் எய்தர் இட் மே பி அ ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதுக்கு அவரே ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். அவர் அந்த மாதிரி பண்ணும்போது he may run alone, அவர் மட்டுமே தனியாகவும் பிஸ்னஸ் பண்ணலாம். சப்போஸ் அவருக்கு தேவை அப்படின்னா he can get the assistance, அது எம்ப்ளாயீஸ் மாதிரி யாராவது அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுத்து அப்படியும் அவர் பண்ணலாம். ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு
என்னது இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இதுதான், சோல் ட்ரேடர் தான். அதனால தான் இது வந்து ஓல்டஸ்ட் பிஸ்னஸ் எது அப்படின்னா இந்த சோல் ட்ரேடர் பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோல் ட்ரேடருக்கு இன்னொரு விஷயம் இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம், இண்டிவிஜுவல் என்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்களுடைய சேவிங்ஸை தான் அவங்க டிபெண்ட் பண்ணுவாங்க. ஆர் அவங்க என்ன பண்ணுவாங்க, தே மே பாரோ, யார்கிட்டையாவது கடன் வாங்கலாம், ஹோல்சம்மாக ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம், ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து பாரோ பண்ணி அவங்க முதலீடு போட்டு அவங்க பிஸ்னஸை ஆரம்பிப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்லேயே அவருக்கு இடம் இருந்ததுன்னா அங்கே ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கடையை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் அவங்க ஆரம்பிக்கலாம். இதில் என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இதில் ரொம்ப லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒரு வெஜிடபிள் ஷாப்போ இல்லை ஒரு ஃப்ளவர் ஷாப்போ ஒரு ஃப்ரூட் ஷாப்போ ஏதாவது நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த ப்ரொசீஜரும் கிடையாது, எந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. ஸோ அதனால் யார் வேணாலும் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க, பட் இட் ஷுட் பி அ லீகல் பிஸ்னஸ், அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் செட் டு பி த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ இப்போ சோல் ட்ரேடர்னால் என்ன நம்ம பார்த்துக்கலாம். சிங்கிள் ஓனர்ஷிப், அவருக்கு என்னது, அவர் மொத்தமே ஓனர், வேறு யாரும் அவர் சேர்க்கல அதில், அதனால் அவர் சிங்கிள் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நோ ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ், ஏன்னா அவர் வந்து தன்னோட சொந்த பணத்தை முதலீடாக போட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. மேபி அவர் பாரோ பண்ணியிருக்கலாம், கடன் வாங்கியும் அதை ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால் அதுலேருந்து வர ப்ராஃபிட் லாஸை அவர் யார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை அவர் கம்ப்ளீட்டாக தானே என்ஜாய் பண்ணிக்கலாம். லாஸ் ஆகிருந்ததுன்னா அதுக்கான ரிஸ்க்கும் அவரே பேர் பண்ணிக்கணும். அப்புறம் ஒன் மேன்ஸ் கேபிட்டல் அப்படின்னா இவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இவர் யாருக்கும் அக்கௌண்டபிள் கிடையாது, இவர் யாருக்கும் லைபிள் கிடையாது. ஸோ அவர் போட்ட பணத்துக்கு அவருக்கு வர ப்ராஃபிட் அண்ட் லாஸை அவரே அனுபவிச்சுக்கலாம். யாரையும் போய் அவர் வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்லை, யாருக்கும் அவர் ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. அதுதான் ஒன் மேன்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னு சொன்னால் அது வந்து நீங்கள் இப்போ வந்து அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, சப்போஸ் அவருக்கு வந்து கடன் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பிஸ்னஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்றுட்டு கடன் அடைக்கலாம். அப்படி சப்போஸ் அதுவும் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை விற்றும் அந்த கடனை அடைக்கலாம். அதுதான் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லெஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சோல் ட்ரேடிங் பிஸ்னஸை ஆரம்பிக்கிறது, இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஃபார்மாலிட்டிஸோ இல்லை லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸோ ரொம்ப கிடையாது. ஸோ சோல் ட்ரேடர் என்ஜாய்ஸ் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் த சோல் ட்ரேடர் சூட்டபிள், எதெல்லாம் சூட்டபிள் ஃபார் சோல் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆஃப் மினிமம் கேபிட்டல் இருக்கணும்னா அதை ஆரம்பிக்கலாம், லிமிட்டட் டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு ஆரம்பிக்கலாம், பெரிஷபிள் கூட்ஸ், பெரிஷபிள்னால் ஈஸியாக அழுகி போகக்கூடிய கூட்ஸு, ஃபிஷ்ஷு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் சூட்டபிள் ஃபார் த சோல் ட்ரேடிங். அப்புறம் ப்ரொஃபஷ்னல் அண்ட் சர்வீஸ் ஓரியன்ட், ப்ராடக்ட் ஆஃப் சேஞ்சிங் டிமாண்ட், ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ் ஆஃப் லிமிட்டட் ரிஸ்க், மொபைல் அண்ட் டெம்ப்ரரி பிஸ்னஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் த சோல் ட்ரேடர்ஸ். மொபைல் அண்ட் டெம்ப்ரரி பிஸ்னஸ்னால் இந்த தள்ளு வண்டியில் அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ரோட் சைடில் கார்ட்டில் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அது எல்லாமே இந்த சோல் ட்ரேடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அண்ட் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். இந்த நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸில் தான் நமக்கு சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி வருது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த நான் கார்ப்பரேட்ஷிப். அந்த கார்ப்பரேட்டில் வந்து நமக்கு கவர்மெண்ட், ப்ரைவேட், கோஆப்ரேட்டிவ், பப்ளிக் அண்டர்டேக்கிங், ஜாயிண்ட் ஸ்டாக்கு, பப்ளிக் லிமிட்டட், யூட்டிலிட்டிஸ் அப்படியெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு அதையும் நம்ம படிப்போம். அது எல்லாமே நம்ம ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் லெசனாக தான் நம்ம அதை படிப்போம். இதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், அதில் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இந்த நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் அப்படின்னா அது ஒரு செப்பரேட் ஒரு லீகல் என்டிட்டி.
என்டிட்டி அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, அது வந்து என்னென்னா அந்த செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் லீகல் ரைட்ஸ் இருக்கும். அவங்க வந்து தே கேன் ஓன் த ப்ராப்பர்ட்டி, தே கேன் என்கேஜ் இன் த பிஸ்னஸ், தே கேன் என்டர் இன் டு த கான்ட்ராக்ட், தே கேன் பே த டேக்ஸ், தே கேன் சியூ அண்ட் பி சியூட். ஓகே, இதுதான் என்டிட்டி அப்படிங்கிறது. இதில் கார்ப்பரேட் என்டிட்டி, நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னா என்னன்னா, நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ்ங்கிறது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஃபார்ம். இது வந்து ஒரு அசோசியேஷனாகவும் இட் இஸ் என்டோர்டு பை த லா. இதில் என்னென்னா ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவலோட பண்ணுறது தான் இந்த நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். இதுக்கு என்னென்னா பிஸ்னஸும் ஓனரும் ஒருத்தராக இருக்குவாங்க, அதுதான் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சோல் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப்பு, அதர் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் எல்லாம் நம்ம இந்த நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ்க்கு சொல்லுவோம். கார்ப்பரேட் அப்படின்னா வெவ்வேறு இருப்பாங்க, அதாவது கம்பெனி வேறு, ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஓகே, நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னா பிஸ்னஸும் ஓனரும் ஆர் த சேம். அதை தான் நம்ம நான் கார்ப்பரேட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நவ் யூ அண்டர்ஸ்டுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அண்ட் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். ஓகே, நவ் இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அடுத்ததுன்னா, இது ஸோ தேர் ஆர் நோ லிமிட்ஸ் who can become a great businessman. You don't necessarily need a college degree, a bunch of money in the bank, or even a business experience to start something that could become the next major success. However, you need a strong plan and the drive to see it through. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஆகணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா அதுக்கு எந்த விதமான லிமிட்ஸும் கிடையாது. அதுக்கு நீ வந்து ஒரு படிச்சிருக்கணும், ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும், ஒரு நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற, அதே மாதிரி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏற்கனவே அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ எனிதிங் உங்கள் ஃபாதர் இல்லை உங்கள் கிராண்ட் ஃபாதர் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதை அப்படியே நம்ம டேக் ஓவர் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் என்ன சொல்கிறது, ஒரு பிளான் இருக்கணும். அதுக்கான நீங்கள் வந்து ஸ்டூடியோஸாக இருக்கணும், அதில் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் இருந்ததுன்னா தாராளமாக ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த நான் கார்ப்பரேட்டில் தான் இதெல்லாம் வருது, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப்ஸ் இதெல்லாமே. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்ம லெசனோடைய இது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.